தா வைடி ஃபோனை. மேகா, இப்போ என்ன பண்றது? ஏய் மேகா, ஒரு நிமிஷம் அன்பிளாக் பண்ணுடி. நான் என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்றேன். சொல்றா மச்சான். மெசேஜ் பார்த்தியா? ஒரு 10 ரூபா ஜிபே பண்ணிடுறா. டேய், நானே செம காண்டில் இருக்கேன். நீ மேற்கொண்டு வாங்கி கட்டிக்காத. ஒழுங்கு மரியாதையாக ஃபோனை வச்சிரு. உனக்கு அவ்வளோதான் மரியாதை. நம்ம ஏன் ஜிபேல மெசேஜ் பண்ணக்கூடாது? வெக்கமே இல்லை. எதில் பிளாக் பண்ணாலும் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கான். டேய், நீ எங்கேயும் போயிடாத, உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டு வந்து எதுவும் பேசாமல் இருந்தால் என்னடா அர்த்தம்? மச்சான், போய் 2 டீயும் ஒரு லைட்ஸும் வாங்கிட்டு வா. என்னது? போடா. டேய், இதுக்கு தான் இவ்வளோ கடையை விட்டு இந்த கடையை கூட்டு வந்தியா? வச்சுக்கிட்டு இந்தா 10 ரூபா கேட்டால் தர மாட்டோம், 18 ரூபா சிகரெட் மட்டும் கேட்குறான். என் ஆள் என்ன பிளாக் பண்ணிட்டாடா. என்னடா சொல்கிற? ம். டேய், மேகா அந்த மாதிரி பொண்ணு கிடையாதுடா. நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட தானே இருந்தீங்க. ஏன் ஏதாச்சும் பிரச்சனையா? ஆமாம், சின்னதாக ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். மச்சான், சின்ன பிரச்சனையாக இருக்கும் போது அது சரி பண்ணிடு. கொஞ்சம் கேப் விட்ட, அந்த கேப்பில் பேட்ச் ஒர்க் பண்ணுறவன் ஆறுதல் சொல்கிறவனு எவனோ ஒருத்தன் வந்து அடித்தனை மட்டும் வீடே கட்டு போயிடுவான். மச்சான், மேகா அந்த மாதிரி பொண்ணு கிடையாதுடா. அவகிட்ட சண்டையோ கோவமோ எதுவும் போட்டுறத மச்சான். அவள் வந்ததுக்கப்புறம் தான் நீ ஹாப்பியாகவே இருக்க. திரும்ப உன்னை என்னால் அப்படியெல்லாம் பார்க்க முடியாது மச்சான். மச்சான், he is my best friend, Lavakushan. Hi. You're welcome. மச்சான், சூப்பர் செலக்ஷன்டா. ஓகே, சின்ன சிரிச்சுங்க, எல்லாம் பேசிட்டு இருப்பீங்க. நான் அந்த டேபிள் இருக்கேன். மச்சான், விட்டுக்கிட்டு போயிடாதடா. சே மச்சான், கார்
காசு கீசு தான் இருக்கு. மூடிட்டு போட உங்ககிட்ட வர பார்க்குறேன். கியூட் கப்பல்ரா. சரி மச்சான். ஹாய், நான் மேகா. ஹாய் மிஜோ. சி நிஜோ. நிஜோ. ஏன் ரொம்ப நர்வஸாக இருக்கீங்க? இல்லைங்க, எனக்கு இதான் ஃபஸ்ட் டைம். முன்ன பின்ன லைஃப்பில் இது மாதிரி நடந்ததே இல்லை. பொண்ணுங்கிட்ட பேசினதே இல்லை. பேசுனா பேசுவேன். இப்போ நீங்கள் வேற திடீர்னு மீட் பண்ண கூப்பிட்டீங்களா, அதான் என்ன பண்ணுறதுனே தெரில. கொஞ்சம் நர்வஸாக வேற இருக்குது. கூல் கூல், ரிலாக்ஸ் பண்ணுங்க. நானே ஸ்டார்ட் பண்ணுறேன். வீட்டுக்கு ஒரே பொண்ணு, அம்மா இல்லை, அப்பா மட்டும்தான். பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னையில். ஸ்கூலிங் முடித்தது சென்ட் மேரிஸ், யூஜி லயலா. இப்போ மாஸ்டர்ஸ்க்காக பெங்களூரில் பிஜியில் தங்கி படிக்கிறேன். தென் க்ளோஸ் சர்க்கிள்னு பெருசாக யாரும் இல்லை, 1 or 2 ஃப்ரெண்ட்ஸ் தான். பெங்களூர் போனதுனால அவங்களையும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். காலேஜ் அப்போ ஒரு ப்ரப்போசல் வந்துச்சு. எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஸோ அதை அப்படியே அவாய்ட் பண்ணிட்டேன். தென் காலேஜ் படிக்கும்போது ஒரு க்ரஷ் இருந்துச்சு, அதை சொல்லாமலே விட்டேன். ஸோ அதான் இப்போவும் விட்டுறக்கூடாதுன்னு தான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். ஃபைனலி ஐ எம் ஹியர். சாரி, நானே பேசிகிட்டு இருக்கேன். உங்களை பற்றி சொல்லுங்கள். என்னை பற்றியா? என்னை பற்றி சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லைங்க. எங்கள் வீட்டில் நான், அம்மா, அப்பா, தம்பி மொத்தம் 4 பேருங்க. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே கோயம்புத்தூர் சைடுங்க. ஓகே. ஸ்கூல் மட்டும் முடித்தேன். சின்ன வயசுலேருந்து ஆக்டிங்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ வீட்டில் ஹையர் ஸ்டடீஸ் பண்ண சொல்லி ரொம்ப ப்ரெஷர் பண்ணாங்க. ஸ்டடீஸாக பேஷனானு யோசிக்கும்போது பேஷன் தான் முடிவு பண்ணி வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்துட்டேன். அப்போதுலேருந்து எங்கள் வீட்டில் யாருமே என்கிட்ட பேச மாட்டாங்க. அம்மா மட்டும் அப்பாவுக்கு தெரியாமல் அப்பப்போ பேசுவாங்க. அவ்வளோதாங்க. வந்ததுலேருந்து நீங்கள் என்ன சாப்பிட்றன்னு கேட்கவே இல்லை. நான் போய் ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன். ஓகே. ஏண்டா இப்படி சுடுறவனுக்கு கூட பிடிப்பேன். லூஸு, இதனால அந்த காதல் கிரமத்தில் நான் பண்ணுறதே இல்லை. இங்கே பாரு மச்சான், அதே நினச்சி ஃபீல் பண்ணிருக்காத. கோவம் கொஞ்சம் தான் அவளே வருவா. நாளைக்கு ஒரு ஆடிஷன் இருக்கு, வரையா? பிரியா, பிரியா என்ன பண்ற? கதவை தோற. பிரியா கதவை தோறடி. ஏய் இறங்கடி கீழே. என்ன பண்ணிட்டு இருக்க? இப்ப என்ன நடந்து போச்சுன்னு அப்படி பண்ணிட்டு இருக்க? சொல்லடி. என்னடி காரியம் பண்ணி வச்சிருக்க? உட்காரு.
ராகுல் இருக்கான்ல, அவனை ஏமாத்திட்டாண்டி, துரோகம் பண்ணிட்டாண்டி. கல்யாணம் ஆன என் ஃப்ரெண்டோட அஃபேர்ல இருக்காண்டி. இது ரொம்ப நாளாவே நடந்துட்டு இருக்குடி. ஆனா எனக்கு இன்னைக்குதான் தெரிய வந்துச்சு. அதுக்கு நீ உயிரை விடலான்னு முடிவு பண்ணிட்டியா? உங்க அப்பா அம்மா பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்க. உனக்கு துரோகம் பண்ணவனே உயிரோட இருக்கும்போது உனக்கு என்ன ஆச்சு? அந்த கேவலமான உன் லைஃப்ல இருந்து தூக்கி போட்டு மூவ் ஆகிற வேலையை பாரு. இப்படிதான் 2 மாசத்துக்கு முன்னாடி பூஜா ஆளோட பிரேக்கப்னு வந்து நின்னா. நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காத. எதுக்கும் உன் பாய் ஃப்ரெண்டை க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டே இருடி. எல்லா ஆம்பளைங்களும் ஒண்ணுதான், எவனுமே உண்மையா இருக்கிறது கிடையாது. சரி வா. நீ தூங்கு. ஹே, காலேஜ்க்கு நீ இன்னும் கிளம்பல? இல்லடி, நான் இன்னைக்கு வரல. என்னாச்சு இவளுக்கு? ஹலோ நிஜோ, எங்க இருக்க? ரூமில் தான் இருக்கேன். ஏன்? நேற்று நைட் கால் பண்ணேன், ஏன் எடுக்கல? அதுவா, வீட்டில் பேசிகிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் நேற்று ஒரு சின்ன ஆடிஷன், அது முடியவே லேட் நைட் ஆயிடுச்சு. சரி, நீ தூங்கியிருப்பேன்னு தான் கால் பேக் கூட பண்ணல. ஏன், என்னாச்சு? என்ன ஆடிஷன்? என்ன ப்ராஜெக்ட்காக? மேகா, என்ன இவ்வளோ கேள்வி கேட்குற? என்னாச்சு உனக்கு? ஏன் நான் கேட்கக்கூடாத நிஜோ? கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. என்னாச்சு இவளுக்கு? மூவிக்கு தான் மேல் சப்போர்ட்டிங் கேரக்டர் கூப்பிட்டுருந்தாங்க. சரி, என் ஃப்ரெண்டு இருக்கால பிரியா, அவன் இது சூசைட் அட்டம் பண்ண போனான். ஐயோ, என்னடி சொல்ற? அவ பாய் ஃப்ரெண்ட் வேற ஒரு பொண்ணோட அஃபேர் வச்சிருக்கானா, அதுக்காக. இதெல்லாம் ஒரு விஷயம். சூசைட் அட்டன் பண்ணியிருக்கா பாரு. இனிமே அவ கூடலாம் சேராத, நீயும் கெட்டு போயிருவ, புரியுதா? ஹலோ மேகா, லைன்ல இருக்கியா? ஹலோ. இருக்கேன். எனக்கு ஒரு சின்ன ஒர்க் இருக்கு வெளியே, நான் அப்புறமா கால் பண்றேன், ஓகேவா? எங்க போற? யார் கூட போற? நான் போயிட்டு வந்து சொல்றேன்டி, வை. ஹலோ ஹலோ. சொல்றேன், தப்பா எடுத்துக்காத. எதுக்கும் உன் பாய் ஃப்ரெண்டை க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டே இருடி. எல்லா ஆம்பளைங்களும் ஒண்ணுதான், எவனுமே உண்மையா இருக்கிறது கிடையாது. ஹலோ, சொல்லுடி. நான் எனக்கு காலேஜ் போகலடி, எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை. நான் 2 நாள் வீட்டுக்கு போயிட்டு வந்துடலான் இருக்கேன். என் ட்ரெஸ் மட்டும் கொஞ்சம் பேக் பண்ணி வைக்கிறியா? நான் வந்தோடனே கிளம்புறேன். சரி, நீ வா, நான் பேக் பண்ணி வைக்கிறேன். பேசாம நம்மளும் அவ கூட ஊருக்கே போயிடலாம். மேடம், ஓடிபி சொல்லுங்கள்.